ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மதுரை ஹைகோர்ட்டில் நம்ம ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சிட்டியோட ரீமேண்டமஸ் அப்படின்னு சொல்லிட்டு 226 ஆர்டிக்கல் கீழே. ஸோ இதில் வந்து என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லேடி ஸ்டாஃபு பிடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ 2017 ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சேலரி அந்த டைம் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க 2017. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுது. 2022 அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க போல இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க பண்ணலை. அவங்க அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த செக்ரட்டரி அவங்கெல்லாம் ஒன்றுமே இன்க்ரிமெண்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணனால உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு வராங்க. ஹைகோர்ட்டில் வந்து ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்க அப்போ ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அவங்க 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க, அதெல்லாம் இது இல்லை. ஸோ இந்த இது வந்து கன்சிடர் பண்ணி அவங்க ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து திரும்பி ஒரு ஆர்டருக்கு வந்து ப்ராப்பராக பாஸ் பண்ணுங்கள் ஒரு 4 வீக்ஸ் டைமுக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், மேபி அந்த ஆஃபீஸில் இருக்க பாலிட்டிக்ஸ்னாலேயோ இல்லைனா ஹையர் அத்தாரிட்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸ்னால இந்த மாதிரி அவங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களோட உரிமையை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மேபி அவங்க அந்த பே எடுக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும், உங்களோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும், பாதுகாக்கப்படும், உங்களோட உரிமையை வந்து நீங்கள் காத்துக்கலாம். ஸோ ஹைகோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சர்வீஸ் மேட்டர்ஸ். ஸோ சர்வீஸ் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெஞ்ச் வந்து ஜஸ்டிஸ் மஞ்சுளா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்து ஆர்டர்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சப்போஸ் இதில் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஆர்டர் கிடைக்கலனாலும் அதில் அப்பீல் பண்ணலாம். அப்பீல் போகிறதும் சேம் இங்கே தான். ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் ஹைகோர்ட் வரணும்னு தேவையில்லை. அட்வொகேட்ஸை வந்து உங்களுக்கு ஹாப்பியர் ஆகி உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அலைச்சலே இருக்காது. நீங்கள் வக்காலத்து சைன் பண்ண போகிறீங்க, ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க, ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து மொத்தமே ஒர்க்காக இருக்கும். சரிங்களா? ஸோ ஹைகோர்ட்டில் உங்களுக்கு மோஸ்ட்லி 1 or 2 monthsலேயே உங்களுக்கு ஆர்டர்ஸும் வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். உங்களோட ரைட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், உங்களோட உரிமை வந்து பறி போகும்போது நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ரிட் பெட்டிஷன் வழியாக அணுகும்போது உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ உங்களோட ரைட்ஸை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.